ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 84 எ ஃபேட்டட் அவேக்கனிங். எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருந்தாலும் என் மண்டைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சோகம் அப்படியே ஆழ்த்திக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, பெரிய பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அது ஏன் தான் எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு கைட்டு அவங்க கூட மனசாட்சியோட பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்களோட எல்லா விஷயமும் இங்கே முடிஞ்சதுனால அந்த கேமரா ஆண்டோட கூட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆச்சரியத்தர இன்னொரு விஷயமா, அந்த 3 எலைட் கார்ட்ஸில் ஒரு ராயல் கார்டு இப்போ விழிக்க போகிறான். அதாவது அது அவேக்கன் ஆக போகுது அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. இந்த 3 ராயல் கார்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்கல்ல, அதில் ஒருத்தருங்க பார்த்தீங்கன்னா அவேக்கன் ஆகிறாங்க. அவங்க இருக்கிற அந்த முட்டை ஷெல்லு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடுது. அப்படியே சீன் கட் பண்ண இங்கே ஆகியாவை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. தான் கமெண்ட் கொடுத்த எல்லா சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே செத்து கிடக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஆளுங்க எல்லாமே நொறுங்கி கிடக்குறாங்க. இவன் நொறுங்கி கிடக்கிறத பார்த்தா ஏதோ பாறைக்கு நடுவில் மாட்டின எலி மாதிரி இருக்குது. ஸோ பாறை எல்லாமே இங்கே வந்து நசுக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஃப்ளட்டரை சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே அவங்களோட சக்தியத்தை இருக்குன்னு நினைக்கிறேன். ரேர் ஹியூமன்ஸ் ரொம்பவே சக்தியானவங்களா இருப்பாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹாகியை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, என்ன பயப்படுறீங்களா அப்படிங்கும்போது, சேச்சே எனக்கு ஆர்வம் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அவனுங்களை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது ஹாகியை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ மறுபடியுமே நம்ம கைட்டு அப்புறம் கான் கில்லுவா 2 பேருமே முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது, எனக்கு நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கை சொல்கிறான். பின்னாடி பார்க்குறாங்க நம்ம கில்லுவா. பின்னாடி இல்லை, நம்ம தலைக்கு மேலே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். மேலே பார்த்தா ஃப்ளட்டர் தான். அவனோட இந்த ஆந்தை அப்புறம் கொசு காம்பினேஷனில் இருக்கிற அந்த ஒரு கிரியேச்சர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரு. ஸோ அவனோட கொசு படையை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ணுறான். ஸோ ஃபஸ்ட்டு டீம் வந்து என் கூட வரட்டும், செகண்ட் தேர்ட் டீமாக அவங்கள சைடில் தப்பிக்க விடாமல் பாருங்கள், அதே சமயத்தில் அவங்கள அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட கைட் கான் கில்லுவா 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிவேகமாக போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கைட்டுக்கு இந்த இடத்துல இவங்க எல்லாமே அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்குது. இவனோட சக்தி உண்மையிலேயே ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு கில்லுவா நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த கொசுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண சைடில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கானு கில்லுவா என்னதான் ட்ரை பண்ணாலுமே அதுங்க எல்லாமே அசல்ட்டாக தப்பிச்சு போய்கிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குறுக்கால பார்த்தீங்கன்னா மரங்கள் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே தான் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளான் படி எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸ்குவாட்ரியன் லீடர் ஹாகியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இவங்களோட ஸ்குவாட்ரியன் லீடர் வந்து ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிற ஒரு காம்பினேஷனில் பிறக்கப்பட்டவன். ஸோ அவன் சிங்கம் மாதிரி வேட்டையாடுறதுக்காக அந்த புதர்களை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். என்னால் கண்டிப்பாக அவங்கள ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அவங்க மட்டும் என் கையில் கிடச்சா அவங்கள நான் ஈஸியாக கை தனியாக கால் தனியாக பிச்சு போட்டு அந்த ரேர் ஹியூமன்ஸை சுவைக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாகியை பேசிக்கிட்டு இருக்கிறான். பட் ஸ்குவாட்ரியன் லீடர், நீங்கள் காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்கிறீங்க, பட் இருந்தாலுமே எதுக்காக நீங்கள் இப்படி ஒளிஞ்சிக்கிட்டு வேட்டையாடிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் டப்புன்னு போய் அவங்கள வேட்டையாடி கபாப் அப்படின்னு ஒரே படியாக பிடிச்சிருக்கலாமே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, காட்டில் சிங்கங்கள் எல்லாமே இப்படித்தாம வேட்டையாடும். ஸோ ஒரு காரணத்துக்காக தான் அதுக்கு காட்டுக்கே ராஜான பேர் வச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாகியா பேசிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் போன இப்போ சொல்லேன் கோல்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பான். அந்த ரேர் ஹியூமன் இன்னும் அந்த சாப்பாடு சமைக்கிற இடத்துல தான் இருப்ப, போய் அவனை கொண்டிட்டு வாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ரேமட்டும் பெக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த செஃப்கிட்ட கேட்குறாங்க, அந்த சூப்பர் ஹியூமன் எங்கே போனான், அந்த ரேர் ஹியூமன் எங்கே அப்படின்ட்டு இருக்கும்போது, அவனை நான் ஏற்கனவே நம்ம குயினுக்கு சமைச்சு கொடுத்துட்டேன், அவன் நேரம் நம்ம குயினோட வயிற்றுல தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விளையாட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க செஃப், நீங்கள் கண்டிப்பாக தேடி பாருங்கள், அவன் இங்கே தான் கண்டிப்பாக இருப்பான்னு நினைக்கிறேன். அவனோட கோட் வேர்டு 4/933, அவன் இருக்கானு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு பெக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக அவன் செத்துதான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அவன் செத்தா மட்டும் என்ன, உனக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அது மட்டும் இல்லாமல் என்னோட சக்தி பார்த்தாலே தெரியுது, ரொம்பவே ஓவர் ஹெல்மிங்காக இருக்குது. என்னால் இந்த சக்தி வச்சு என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த சக்தியை ரிசர்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்பவே கட்டுப்படி இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு உன்னோட சக்தி இன்னும் வரலையும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் இப்போ எங்கே போனான்னு தெரியவில்லை அப்படின்ட்டு இருக்கும்போது, அவன் தான் செத்துறானாட்டிருக்குது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆச்சரியத்தை வேறு மாதிரி நம்ம போக்கில் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். அவனோட பல்லுக்கு நடுவில் ஒரு ஆன்டிடோட வச்சுருந்துருக்கிறான். ஸோ அந்த பல்லில் வச்சுருந்த ஆன்டிடோட எடுத்ததுனால தான் அந்த விஷத்தை முறிக்க முடிஞ்சு இவன் அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான். இன்னொரு தடவை தேடி பாருங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலையா, நம்ம குயினுக்கு அதிகப்படியான சாப்பாடு தேவை, ஒரு நாளைக்கு 100 ஹியூமன்ஸ்னு கேட்டிருக்கிறாங்க, நான் சமைச்சு கொடுத்தாதான் அவங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி நியூட்ரிஷன் வேணும், ஸோ புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, உனக்கு நம்ம ரேமட்டோட உடம்புல தெரியிற அந்த லைட்டு தெரியுதா அப்படிங்கிறாங்க. எனது லைட்டா, என் கண்ணுக்கு அது எதுவுமே தெரியல அப்படிங்கும்போது, ஸோ அப்போ நான் நினச்சது கரெக்டு தான். ஏன்னா இது வந்து சூசன் ஒன்ஸுக்காக கொடுக்கப்படுற ஒரு சக்தி தான். கடவுள் எனக்காகவே இந்த சக்தியை கொடுத்துருக்காரு. நான் இந்த இடத்துல சூசன் ஒன். இந்த சக்தியை நான் என்னால் மாஸ்டர் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல ஒரு கிங்காக மாறலாம், நானே ஒரு கிங்காக மாதிரி இந்த உலகத்தையே நான் ஆளலாம் அப்படின்னு ரேமன் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல அந்த ராயல் எலைட் கார்டோட ஒரு முட்டை உடையுது. அதே சமயத்தில் இவங்களுக்கு ஏதோ ஒரு டீமன் ப்ரெசன்ஸ் தெரியுது. இங்கே காட்டுப்பகுதிகளில் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹாகியாவுமே பார்த்தீங்கன்னா பொறுமையோடு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல நம்ம கானு கில்லுவா எல்லாருமே அவங்களோட வெத்தையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டு பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா புகை மூட்டமாக இருக்குது. எவன்டா கொசு மருந்து போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தெரியுது,
ஃப்ளட்டரோட படையான அந்த கொசுப்படை எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா 2 துண்டா அப்படியே பேர்ந்து கீழ விழுந்திருக்குது. "இது என்னடா 2மே இப்படி வந்திருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஹாகியாவுக்கு செம்ம ஷாக்கிங். என்னன்னு பார்த்தா, அந்த டெத் ரீப்பர் ஸ்வாட வச்சுக்கிட்டு நம்ம கைட்டு தான் பார்த்தீங்கன்னா, அப்படியே கெத்தா நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். பின்னாடி நம்ம காண்டு கீழவுமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இங்க ஹாகியாவுக்கு புரிஞ்சிருச்சு. இவனுங்க ஒரு சாதாரண ரேர் ஹியூமன்ஸே கிடையாது. இவனுங்க ரொம்பவே ஆபத்தானவங்க அப்படின்னு ஹாகியா நெனச்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம கைட்டுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே முறைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அடேங்கப்பா! அந்த ஆளு பார்க்கறக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லும்போது, "நாம இங்கேருந்து கிளம்பி போயிரலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹாகியா சொல்றான். ஆனா எதுக்காக நம்ம அவங்கள ஆட்கொள்ள போறது இல்லையே அப்படிங்கும்போது, "தேவையில்ல நாம இங்கேருந்து போயிரலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே பண்ணாத மாரி அப்படியே நைஸா கிளம்புறாங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, நைஸா இவங்க போறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 2 பேருமே எதுக்காக இப்படி போய்க்கிட்டு இருக்கிறாங்க? வந்து அட்டாக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கும்போதே தெரியுது. நம்ம ஹாகிய பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள யோசிச்சு பார்க்குறான். என்னதான் நான் காட்டுக்கே ராஜாவா இருந்தாலுமே சரி, நான் மத்த பிரெடேட்டர்ஸ வேட்டையாடுறதுக்காக தான் நான் பிறக்கப்பட்டிருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம மத்தவங்கள வேட்டையாடுறது யூஸ் பண்றது தான் என்னோட இந்த கையில இருக்கிற நெபம். இந்த நெகத்த வச்சுக்கிட்டு தான் நான் நெறைய விலங்குகள வேட்டையாடி இருக்கிறேன். கருணையே இல்லாம ஏகப்பட்ட பேர்த்த நான் சாப்பிட்டுருக்கிறேன். பட் இருந்தாலுமே இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இவங்கள இந்த இடத்துலயே விட்டுட்டு போறது தான் எனக்கு நல்லதுன்னு படுது. ஏன்னா, இன்னொரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் ஒரு பிறந்தது என்னால ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு மேல நாம இவங்க கூட சண்டை போட வேண்டியதுன்னு எனக்கு அவசியமே இல்லைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நமக்கு இன்னொரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகிய சொல்லிக்கிட்டு இருக்கிறான். தன்னோட ஸ்குவாட்ரன் லீடரோட அவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு இவங்க கீழ ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு சண்டை போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பட் அவங்க கூட சண்டை போடாம இந்த ஸ்குவாட்ரன் லீடரான ஹாகிய பார்த்தீங்கன்னா, எடுத்து கிளம்பி போயிட்டான். எதுக்கு அவங்க போனாங்க ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு இருக்கும்போது, சரி நாம அவங்கள ஃபாலோ பண்ணி போலாம் அப்படின்னு கை சொல்றான். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அவங்க 2 பேருமே கண்டிப்பா அந்த குயினோட நெஸ்ட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு கைட்டிங்க கெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் குயினோட நெஸ்ட்ட காட்டுறாங்க. அங்க தான் பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசான ஒரு பிறவி பார்த்தீங்கன்னா பிறந்து வருது. அது என்னன்னா ராயல் கார்ட்ஸ்ல 3 பேர் இருப்பாங்கல்ல. அதுல ஒரு கார்டு தான் பார்த்தீங்கன்னா, இப்ப அவேக்கன் ஆயிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆறாவ நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு பெகி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். "நீ என்னமோ சொன்ன மாரி இருந்ததே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தான் பேசிக்கிட்டு இருக்கிறா. "ஐய்யய்யோ! நல்லா மாட்டிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவட்டுமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்மளோட கேமரா ஹேண்ட்ஸ் எல்லாமே இந்த மாரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா இருப்பீங்களாட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே பேசிக்கிட்டு இருக்கிறா. என்னது இந்த சக்தி உண்மையிலேயே ரொம்பவே அதிகப்படியா இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறத விட ரொம்பவே அதிகமா இருக்குது. கண்டிப்பா நான் பேசுறத அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, இந்நேரம் நான் சாகறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேமட் பயந்துகிட்டு இருக்கிறான். அண்ட் அப்பேற்பட்ட சக்திய பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு இப்ப தான் உணர்றான். ஆமா இந்த சக்தி எல்லாமே எனக்கு கிடைச்சது ஒரு காரணம் இருக்குது. கண்டிப்பா இத நான் கிங்க்கு சேவ் பண்றதுக்காக தான் எனக்கு இந்த சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பயந்துகிட்டே பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ தலை குனியிறான். அண்ட் அதே சமயத்துல, "அடடா! நீ இங்க தான் இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா, தலையில அப்படியே கை வைக்கிறா பாருங்க. ஆனா இவனுக்கு அது துளியூண்டு கை வைக்கிறதுனால, அவனுக்கு ஏதோ பெருசா பாரம் அப்படி தலையில வைக்கிற மாரி இருக்குது. இல்ல எனக்கு இது நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்னோட சக்திகள் எல்லாமே கிங்குக்கு சேவ் பண்றதுக்காக தான். ஸோ கிங்குக்கு சேவ் பண்றதுக்கு தான் இந்த சக்திகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ரேமட் முழுசா புரிஞ்சுக்கிட்டான். "பயப்படாத, நான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். ஸோ அதனால நீ என்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் வந்து பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுறா பாருங்க. "சரி நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுறேன். ஏன்னா நான் உங்களுக்காக சேவை செய்யறதுக்காகவே தான் பிறந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேமடுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கிறான். சரி நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்னத்துக்கு அந்த மண்டையோட்டுக்குள்ள ஒரு ஹியூமன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமலே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கண்டுபிடிச்சுட்டா. இவங்களுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்குது. இந்த பொண்ணு எதுக்கு இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவளா இருக்கிறா? இவளுக்கு இந்த மாரி ஒரு சக்தி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகல் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணுமே அந்த மண்டையோட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு செம்ம ஷாக்கிங்கு. என்னது இங்க தான் இருக்கானா? அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே செத்துட்டான் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த மண்டையோட்டுக்குள்ள உயிரோட இருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் சும்மாவா இருப்பானுங்க. ஸோ அந்த மண்டையோட்ட அப்படியே பிரிச்சு பார்க்குறானுங்க பாருங்க. போக்கல் கரெக்ட்டா மாட்டிக்கிட்டான். "ஐய்யய்யோ! நல்லா மாட்டிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட கண்ல பார்த்தீங்கன்னா மரண பயம் தெரியுது. "நல்லா வசமா மாட்டிக்கிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு போக்கலையுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே தட்டி தூக்கிடுறாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா, புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறா. "நீங்க எத பத்தி ரிசர்ச் பண்றீங்க?" அப்படின்ட்டு இருக்கும்போது, "இந்த ஹியூமன் பாடிய பத்திலாம் நான் ரிசர்ச் பண்றேன்" அப்படிங்கிறாங்க. "உங்களுக்கு தேவையான விஷயத்த நானே சொல்லலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி சொல்லும்போது, "தேவையில்ல. எனக்கு தேவையான விஷயத்த நானே தேடி எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் மெமரிய யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துல தான் புது புது மெமரிஸ் எல்லாமே சேவ் ஆகும். ஓல்டு மெமரிஸ் எல்லாமே இருக்கிறது செரிப்ரல் கார்டெக்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிறான். "ஓ! அப்படின்னா அந்த மெமரிஸ் எல்லாமே இங்க தான் இருக்குமா? எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏய் ஒரு நிமிஷம் இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கேமராமேன்ட்ட கூப்பிடும்போது, அதோட தலையில இருக்கிற 2 கொம்ப புடுங்கிடுறாங்க. அண்ட் அதே சமயத்துல இந்த ஹண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க மொத்தம் 6 விதமான கேட்டகரியில இருப்பாங்க. என்ஹான்சர்ஸ், டிரான்ஸ்மியூட்டர்ஸ், கான்ஜுரர்ஸ், எமிட்டர்ஸ், மேனிபுலேட்டர் அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்டு. மொத்தமா இந்த 6 தான் ஹண்டர் அசோசியேஷனுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஒரு ஹண்டர் அவனோட எந்த ஒரு கேட்டகரி தேர்ந்தெடுக்கனாலும், அவனுக்கு அவனோட சக்தி அதுவே தான் தேர்ந்தெடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கடுமையான ட்ரெய்னிங் எடுத்ததுக்கு அப்புறம், அவங்களோட ஆரா எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வித்தியாசமான ஒரு கேஷுவாலிட்டி வந்து இது கிரியேட் ஆகும். ஸோ பேசிக்கா ஒரு ஹண்டருக்கு தேவைப்படுறது ஒரு நென் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நென்னோட பேசிக் எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது ஜெட்ஸு அப்புறம் ரென்னு.
ஸோ ஹட்ஸு அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கு ஒருத்தனோட ஆறாவை மேனிபுலேட் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்தப்படுது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஆண்டனாவ பயன்படுத்தி அவனோட செரிப்ரல் கோர்டெக்ஸ பொளந்து அப்படியே அத வந்து நம்ப போக்குல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தரோட ஆறாவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது அவனோட நின் பவர கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவன் ரொம்பவே கடுமையான ட்ரெய்னிங் எடுக்கணும். அந்த கடுமையான ட்ரெய்னிங்கில அவனோட பாடியோட லிமிட்ட தாண்டும்போது அவனுக்கு தாங்க முடியாத ஒரு வலிய குடுக்குறப்போ, அவன் ஒரு ட்ரெய்னிங் எடுக்கும்போது அவனோட நின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அவனோட பாசிபிலிட்டீஸான பவர்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க போக்குல தன்னையே மறந்து அந்த ஹிப்னோட்டிசம்க்கு பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த ஒரு பெயின் தான் இவங்களுக்கு ஒரு ட்ரிகரா இருக்கும். அந்த ட்ரிகர இவங்களுக்கு குடுக்குறதுக்கு அதுதான் ஒரு காரணமா இருக்குது அப்படின்னு போக்குல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்துல இங்க நம்ம கோல்ட்டுமே பார்த்தீங்கன்னா, அவேக்கன் ஆயிட்டு இருக்கிறான். அவனோட உடம்புலயுமே பார்த்தீங்கன்னா, ரென் கிடைச்சுக்கிட்டு இருக்குது. ஓ! அப்படின்னா இப்படித்தான் அந்த பவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமா? சரி இந்த பவர்ஸ் எந்த அளவுக்கு லிமிட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பவர்ஸ் ஒருத்தனோட பவர் லிமிட்ட தாண்டி எப்போ வருதோ, அப்ப கண்டிப்பா அந்த பவர்ஸ் அவன்கிட்ட இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம, அந்த பவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வாட்டர் டீவியேஷன் மெத்தட்ல தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நாமளுமே இத ட்ரை பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு போக்கல் கிட்ட இருந்து உண்மை வாங்குனதுக்கப்புறம், வாட்டர் டீவியேஷன் மெத்தட பயன்படுத்துறாங்க. சரி ராமோட் நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லும்போது, ராமோட் அந்த இடத்துல அவனோட நின் பவர் வச்சு பார்க்கும்போதே தெரியுது. அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படியே நிரம்பி வெளிய வருது. வாவ்! ராமோட் உன்னோட பவர் வச்சு பார்த்தா அந்த தண்ணி எல்லாமே வெளிய வருதே. ஸோ அப்படின்னா நீ ஒரு என்ஹான்சரா இருப்பேன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குது. பை த வே நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன்னா உங்ககிட்டயுமே வித்தியாசமான சக்தி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி சொல்லும்போது, அட ஆமால்ல நானுமே இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்கிட்டயுமே அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி இப்போ நம்ம கோல்டு சொன்னது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ட்ரிகர் சக்தி கண்டிப்பா நம்மளோட பவர்ஸ வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கும்னு தான் நெனைக்கிறேன். அதனால தான் கோல்டு இங்க கரெக்ட்டா அந்த ட்ரிகர பயன்படுத்தி அவனோட சக்தியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவான்னு தான் நெனைக்கிறேன் அப்படின்னு பெக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆமா. ஏன்னா அந்த நென் அப்படிங்கிற சக்தி நம்ம கேமரா ஹேண்ட்ஸுக்கு எல்லாமே உள்ள ஒளிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அந்த பவர அவேக்கன் பண்றதுக்காக நமக்கு ஒரு பெரிய அடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட வாட்டர் டீவியேஷன் பவர பயன்படுத்துறா பாருங்க. அந்த இலை அப்படியே சுத்தமா சாம்பலாகி, கருகி அப்படியே வறண்டு போய் சின்னாபின்னமாயிருச்சு. என்னது வித்தியாசமான பவரா அந்த இலை இப்படி போய்க்கிட்டு இருக்குது. அப்படின்னா நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா? ஸோ நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கிறனால நீங்க பொறக்கும்போதே சக்தியோட பொறந்திருக்கிறீங்க. எனக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா நம்பள ஒருத்தங்க ஒரு அவேக்கன் ஆகும்போதே அவங்களுக்கு ஒரு அவேக்கன் சக்தியோட உள்ள பொறந்திருக்கிறாங்க. எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு பெக்கி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உன்கிட்ட விட்டுறேன் பெக்கி. எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு நம்ம கைட்டு வந்த பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க அந்த பொண்ணு ஃபீல் பண்றா. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன மேடம்னு சொல்லாதீங்க. என்ன நெஃப்ரோபிட்டோ அப்படின்னு கூப்பிடுங்க. ஏன்னா அதுதான் எனக்கு குயின் வச்ச பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறா. இந்த 3 பேர்த்த எதிர்க்கறக்கு. அதோட எபிசோட் முடிக்கப்படுது.